வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது துவரம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு செய்யலாம். ஆனால் சிறுபருப்பு போட்டு செய்யும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கும். துவரம்பருப்பும் சிலர் போட்டு செய்வாங்க. நான் ஆனால் எப்பயுமே சிறுபருப்பு போட்டு தான் செய்வேன். மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு சைட் டிஷ் ஒன்று வச்சு கொடுத்துட்டோம்னா ஸ்பூனோடு வச்சு சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ஏதாவது செஞ்சு அனுப்புவேன். தயிர் சாதம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழம்பு ரசம் அப்படின்னு செஞ்சு கொடுக்கும்போது அதுவும் கஷ்டம். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக மார்னிங் செஞ்சிட்டோம்னா பிள்ளைகளுக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து குக்கரில் தான் இதை வைப்பேன். நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கூட இதை வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் நான் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், மசாலாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டு நம்ம செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். ப்ரெஷர் குக்கரில் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் குக்கரை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செய்யணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி சாதம் செய்யும் பொழுது கொஞ்சம் சீரகம் நிறையவும், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை அந்த மாதிரியெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்பவே வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் சீரகத்தோடு சேர்ந்து இதாகும் பொழுது நல்ல வாசனை வரும். இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் பச்சை மிளகாய், கருவேப்பில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பம்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு தக்காளி கூட நீங்கள் போட தேவைப்படாது. பருப்பு சாதம் அப்படிங்கிறதுனால நம்ம கருவேப்பில், பச்சை மிளகாய், வெங்காயம் அது மட்டும் போட்டு செஞ்சாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அல்லது வெள்ளைப்பூடு அந்த மாதிரி போட்டு செய்யலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், மசாலாத்தூள், மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் பருப்பு சாதத்துக்கு எப்பயுமே நம்ம வந்து மிளகை தட்டி கொஞ்சம் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் மாதிரி அதே வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டு செஞ்சால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து மசாலாத்தூள் மட்டும்தான் போட்டுக்குவேன் எப்பயுமே. இதோட வந்து நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலம் பவுடர் பண்ணி வச்சுருந்தா அதையும் நீங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப் அரிசிக்கு 1/4 கப் 1/4 கப் மாதிரி பருப்பு அரிசியும் பருப்பும் இருக்கிறதுனால நம்ம வந்து 2.5 கப் தண்ணி ஊற்றாமல் 3லேருந்து 3.5 கப் மாதிரி ஊற்றிக்கலாம். ஏன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம போடும்போது சாதம் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா பெனஞ்ச சாதம் மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உதிரியாக இருந்தால் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிரியாணி அப்படின்னா நம்ம உதிரியாக செஞ்சால் பரவாயில்ல. இந்த மாதிரி பருப்பு சாதம், குழம்பு சாதம் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வர்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு அரிசியை போட்டுட்டு குக்கரில் 3 விசிலுக்கு மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் நம்ம தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். ஸ்கூல் வந்து சின்னவ வந்து 6th பெரியவ வந்து 12th காலையிலேயே நான் வந்து இங்கே ஸ்கூல் வந்து அந்த டைமுக்கு வந்து 7:30க்கே 7:45க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 7:30க்கே போகிறதுனால நம்ம வந்து ஒரு 6:30க்கு நான் இதை எப்பயுமே வளமையாக செய்ய ஆரம்பிச்சிடுவேன். 6:30க்கு செஞ்சுட்டா 7க்குள்ளே இது 1/2 ஹவருக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். செஞ்சதுக்கு பிறகு சைட் டிஷ்ஷும் செஞ்சால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதையே சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை அந்த மாதிரி வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இங்கே படிக்கிற ஸ்கூல் வந்து நமக்கு வந்து 7:45க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறதுனால ஈஸியாக இருக்கும். அப்போ 3க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருக்கும். 12th அப்படிங்கிறதுனால டெய்லி பெரியவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வைக்கிறாங்க. அது 5 o'clock வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து என்ன செய்வேன்னா மார்னிங்கே சமைச்சிருவேன். சமைச்சதுக்கு பிறகு நான் எனக்கு கொஞ்சம் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்குவேன். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு மட்டும் செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் லேட்டாகி சமைச்சிக்குவேன். நம்ம மார்னிங் பிள்ளைகளுக்கு செஞ்சதுக்கு பிறகு நமக்கும் சேர்த்து செஞ்சுட்டு அதை ஹாட் பேக்கில் வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது நம்ம டெய்லரிங் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் செய்யலாம். ஆரி ஒர்க் நான் வந்து அந்த மாதிரி தான் மார்னிங் செய்யும்போதே எனக்கும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சுட்டேன்னா அந்த டைமுக்கு நான் ஆரி ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது செய்வேன். டெய்லரிங் ஏதாவது செய்யும் பொழுது எனக்கும் நம்ம டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், ஏதாவது பிரயோஜனமாக செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து நமக்கு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி டைம்களில் யூடியூப்பை
யூடியூப்பை பார்த்து கூட நம்ம டெய்லரிங் கற்றுக்கக்கூடியதாக இருக்குது நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் போனதுக்கு பிறகு சில நேரங்களில் எனக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், தூக்கம் வரும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம அந்த டைமுக்கு ஏன் தூங்க, நம்ம ஆஃபீஸ் போனதாக இருந்தால் நம்ம அந்த டைமுக்கு போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தானே போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த டைம் தூங்காமல் நம்ம வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு விளக்கும் போட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வாஷ் எடுத்துகிட்டு ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 9:30 மாதிரி நானும் வந்து ஒரு ஆஃபீஸ் ரொட்டீன் மாதிரி 9 to 3 தான் சின்னவ வருவா. ஸோ அதனால் 9 to 3 வந்து நல்லா அந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும், நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கலாம். அதனால நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9 to 12 ஆன ஒரு 3 ஹவர்ஸ் இந்த பக்கம் ஒரு 3 ஹவர்ஸ்ங்கிற 6 ஹவர்ஸ் கிட்ட நமக்கு இருக்கும். குறைஞ்சது ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து வீணாக்காமல் நம்ம ஏதாவது வீட்டில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நான் கொஞ்சம் பிரியாணி மிக்ஸ் கொஞ்சம் போட்டேன் இந்த பருப்பு சாதத்துக்கு, கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் 3 விசில் போட்டு 3 விசிலுக்கு வர வச்சிட்டோம்னா பருப்பு சாதம் நல்லா வெந்து வந்துடும். நான் மீல் மேக்கர் செஞ்சேன். இப்போ அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் கொஞ்சம் பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பிட்டு ஆரி ஒர்க் கொஞ்சம் செஞ்சால் நல்லோம் அப்படின்ட்டு ஆரி ஒர்க் தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். ஆரி ஒர்க் செஞ்சதுக்கு பிறகு பிள்ளைகள் இதையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை. ஆரி ஒர்க் வந்து இன்னும் நெக் வந்து 2 ஸ்லீவ்ஸும் போட்டுட்டேன், இன்னும் நெக் போட இருக்குது. நெக் போட்டதுக்கு பிறகு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து நான் முடிஞ்சால் வீடியோ போடுறேன். அது போக பிள்ளைகள் வந்து ஸ்கூல் போயிட்டு 3க்கு வர வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் செய்யும் பொழுது எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிரும். சில நேரம் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு 1/2 hour மாதிரி சின்ன நப் ஒன்று போட்டுட்டு எழும்பிடுவேன். என்னென்னா எந்த நேரமும் தூங்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ நம்மளுடைய நேரங்களை நம்மளே பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு நல்ல மனநிறைவாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டோம்னா பாருங்கள் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாதத்தை நான் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிடுவேன். லஞ்சுக்கு வச்சு அனுப்பிட்டா பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுபருப்பும் பாசுமதி அரிசியில் வந்து போட்டு செய்யும் பொழுது நல்லா இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் நான் பேக் பண்ணிவிட்டு மீல் மேக்கர் செஞ்சேன். மீல் மேக்கர் டெவில் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து ரெசிபி வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால நான் அது போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.